கமல் சாரோட ஆக்டிங்னா, கமல் சாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் விட்டுடலாம். ஒரு 4 காலகட்டம் வரும் ஓகேங்களா. அவரோட இளமை காலம் ஒன்று, கொஞ்சம் பெருசாகிட்டு வருவார், அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகும், கடைசியில் சாகும்போது ஒன்று. அந்த 4 ஏஜ்லையுமே கமல் சார் ஒரு வாக்கு ஒன்று பண்ணுவார் ஓகேங்களா. 4 ஏஜ்லையுமே கமல் சார் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. கமல் சார் தான் இந்தியன் சினிமாலே ஒரு பெஸ்ட் ஆக்டர், வேறு எவனுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். எவனையும் சொல்லலாம், அடுத்த உலக நாயகன் இவங்க சொல்லலாம், அவங்க சொல்லலாம். வெறும் நீங்கள் வந்து அழுது உழுதெல்லாம் நினச்சாலாம் அவங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது. கமல் சார் அந்த நடந்து போகுது இல்லை, அந்த நடந்து போகிறதுலேயும் அந்த நாடு மாடுலேஷன். இன்னொன்று, கமல் சார் இந்த படம் பண்ணும்பொழுது வெறும் 33 வயசு தான். 33 வயசுனா எனக்கு வந்து 29 வயசு. என்னை விட 4 வயசு தான் கமல் சார் பெரியவராக இருக்கார். இன்னொன்று, அந்த முடி சொட்டை அடிச்சுட்டு வராருல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணலை, அது வந்து பிடுங்கிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வழுக்க விழுதுன்னா மொத்தமாக விழாதுல்ல, அங்கங்கே தான் உங்களுக்கு வந்து முடி கொட்டும். வயசாக தான் நல்லா ஃபுல்லாக வழுக்கம். அதனால் அந்த முடியை வந்து பிடுங்கிருக்காங்க. ஸோ அப்போ 33 வயசுலேயே ஒருத்தன் வந்து இவ்வளோ மெனக்கேடுறாங்க ஒரு சினிமாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும் தான்ண்ணா.